ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகம் சீரியல் ஏப்ரல் 29ஆம் தேதிக்கான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சீரு விட்டு தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா அமெரிக்கா போகிறதுக்காக மாயா ரெடி ஆகிட்டு அவங்க லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டு வராங்க. இது பார்த்து சாரு பார்வதி செம்ம ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க. அப்பாடா தொலைஞ்சி போக போகிறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் ரமணி பாட்டி எதுவும் பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சீனு அழுகுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜானகி தனவெல்லாம் கிடந்து அழுதுட்டு இருக்காங்க. மாயா, நீ உண்மையிலேயே வந்துருவல அப்படின்னு கேட்டதும் தெரியல தானோ, ஆனா கண்டிப்பா நான் வருவேன்ங்கிற மாதிரி நம்ம மாயா சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு மாயா, அப்படிலாம் சொல்லாதமா, கண்டிப்பா நீ மறுபடியும் இங்க வருவ, சந்தியா இங்க ஒண்ணு அழைச்சிட்டு வந்துருவாங்கிற மாதிரி அந்த இடத்துல ஜானகி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் சொல்றது நடந்தா எனக்கு சந்தோஷம் தான் பெரியமாங்கிற மாதிரி மாயாவும் ஃபீல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் எல்லார்கிட்டயே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ராகுராம் கிட்டேயும் ரொம்ப எமோஷனலா பேசிட்டு நம்ம மாயா கடைசியா இந்த பக்கம் சீனு பாக்குறாங்க. சீனு தலையை குனிச்சுக்கிறாங்க. இதை பார்த்த மாயா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே நேரம் வெளியில வராங்க. அங்க பார்த்தோன்னா போலீஸ் வந்துடுறாங்க. ஸோ அவங்களும் வண்டியில மாயாவை ஏத்திட்டு போறாங்க. இதை வெளியில நின்று பாக்குற நம்ம சாரு டீம் செம ஹாப்பி ஆகிறாங்க. ஜானகி தானோ எல்லாருமே பயங்கரமா அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. எப்படி தொடினமா இந்த வீட்டில இருந்தா இந்த பொண்ணு, அது மட்டும் இல்லை இந்த குடும்ப மானத்தை காப்பாத்திருக்கா. அப்படிப்பட்ட பொண்ணு நம்மளை பிரிஞ்சு போறாளேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. மாயாவை போல ஒரு நல்ல பொண்ணு இங்க யாருமே கிடையாதுன்னு. மாயா மட்டும் இந்த வீட்டில் இல்லைன்னா நிறைய பிரச்சனைகள் சரி பண்ணிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சிவராமன் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இதுக்கிட்ட நம்ம ரகுராம் ஆமா சிவா, நீ சொல்றது உண்மைதான். இன்னைக்கு நீ தலை நிமிந்தும் நம்ம குடும்பமும் தலை நிமிந்தும் நடக்குதுன்னா அதுக்கு முழுக்க காரணம் மாயாதான். இவ்வளவு சீக்கிரமா மாயா பிரிஞ்சு போவான்னு நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. மாயா இருக்கும்போது எல்லாரும் கரிச்சு கொட்டிட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்காங்க, என்ன அது இங்க நடக்குதுங்கிற மாதிரி சார் பார்வதி கிட்ட கேக்குறாங்க. அப்ப நம்ம யாரோட சித்தி என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு, எத்தனை நாளைக்கு, ஒரு நாள் 2 நாள் அவ்வளவுதான், மற்றபடி இனி அந்த மாயா வீட்டு பக்கமே வரமாட்டா, அது வரைக்கும் நிம்மதியா இருக்கலாங்கிற மாதிரி இவங்க 3 பேரும் சந்தோஷமா பேசிக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னா தனு ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் போலீஸ் வண்டி வருது. இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சியாராங்க. இனி இது மாயா மறுபடியும் வரா அப்படின்னு சொன்னதும் சரி, இப்போவும் அடுத்த பிரச்சனையை கொண்டு வந்துட்டா போல, இவளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை கொண்டு வருது வேலையா போச்சு. அதான் கடைசியில போகும்போதாச்சும் என்னடா ஒரு பிரச்சனையும் பண்ணாம போறாளேன்னு பார்த்தேன். சரி, புது பிரச்சனையோட வந்துட்டேன். இங்க பாரு பார்வதி, கொஞ்சம் அமைதியாரு, எப்ப பார்த்தாலும் மாயாவை தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறதே உன்னோட வேலையா போச்சுங்கிற மாதிரி ரகுராம் பார்வதி திட்டினதும் பார்வதி அமைதியாயிடுறாங்க. அப்ப நம்ம மாயா மாயா என்னமா இது திருப்பி வந்துட்டேன், ஆமா ஏதோ பொருளை விட்டுட்டு போயிட்டியா அப்படின்னு கேட்டதும் இல்ல சார், இனி விட்டுட்டு போனாலும் போக இல்லைனாலும் மாயா உங்க வீட்டுல தான் இருக்க போறாங்க அப்படின்னதும் என்ன சார் சொல்றீங்க, புரியலையே அப்படின்னு சீனு கேக்குறாங்க. இங்க பாருங்க மாயா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தகுதியும் இருக்கு. ஸோ அவங்க இங்க தங்குறதுக்குரிய எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சு அவங்க அப்பா டாக்குமெண்ட்டையும் போஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்குரிய ஆதாரம் தான் அப்படின்னு டாக்குமெண்ட்லாம் காமிக்கிறாங்க. இதை பார்த்த ரகுராம் ஜானகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன சார் சொல்றீங்க, இனி மாயாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, இனி மாயா உங்க வீட்லயே நிரந்தரமா இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுறாங்க. எப்படிமா இதெல்லாம் சாத்தியமாகுங்கிற மாதிரி ஜானகி கேட்கும்போது நம்ம மாயா அப்பா கொஞ்ச நாளா பிஸியா இருந்தாங்க, நான் ஃபோன் போட்டோப்பெல்லாம் எடுக்கவே இல்லை. ஸோ இதனாலதான் நான் இங்க எப்படியாச்சும் தங்கணும்னு அதுக்குரிய வேலைகளை தான் பார்த்துட்டு இருக்காங்க பெரியம்மா. அதனாலதான் அப்பா என் கூட கொஞ்ச நாளா பேசவே இல்லை. இனி எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு, அப்பா தான் டாக்குமெண்ட் எல்லாம் சென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னதும் ஜானகி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்படித்தான் இந்த ஒரு கதைக்களத்தை கொண்டு போக வாய்ப்பு.